அடுத்ததாக இவரிடம் ஆலிமா பட்டம் பெற இருக்கின்ற முஹ்சினா அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே சிறிது நேரம் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதி வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பாத். நான் இந்த மதர்சாவில் 3 வருட ஆலிமா கல்வியை கற்றிருக்கின்றேன். அதிகமான விஷயங்களை எனக்கு இந்த மதர்சா மூலம் தெரிந்து கொண்டேன். இங்கே நான் அல்ஹம்துலில்லாஹ் ஆலிமா பட்டத்தை இன்று சிறிது நேரத்தில் வாங்கியிருக்கின்றேன். அதில் என்னோடு சேர்ந்து சகோதரிகள் முஅல்லமா முவல்லிஹா ஆலிமாக்கள் வாங்கியிருக்கிறார்கள். அவர்கள் தான் கற்ற கல்வியை தன் வாழ்க்கையிலும் செயல்படுத்த வேண்டும் என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த மதர்சால அல்லாஹ்வுடைய வார்த்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை பற்றி தான் அதிகமாக இந்த மதர்சாவில் பேசி கொண்டிருக்கிறோம். அதில் எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை நான் உங்கள் முன்னால் பகிர வந்துள்ளேன். அல்லாஹு தாலா திருமறையில் அல் கௌம் வல் மலஉ அப்படின்னு சொல்லி 2 வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஆனால் இதுக்கு ரெண்டுமே அர்த்தம் கூட்டம் தான். ஆனால் தன்னுடைய அந்த செயலுக்கேற்ற அல்லாஹ் கௌம் அப்படிங்கிற வார்த்தையை வேறு குர்ஆனாயத்தின் மூலம் அல்லாஹ் சுட்டி காமிக்கிறான். அதாவது கௌம் அப்படின்னா ஒரு ஆலோசனை குழு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் சுட்டி காட்டுறான். காலையா கௌமி இன்னி லகும் நதீரும் முபீன், நிச்சயமாக உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய கூட்டத்தை நாம் அனுப்பினோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கௌம் அப்படிங்கிற வார்த்தையின் மூலமாக பயன்படுத்துகிறான். அதாவது கௌம் அப்படின்னா பொதுவாக அந்த கூட்டத்தை குறிக்கும். அதை இது அல் மலஉ அப்படிங்கிற இது ஒரு ஆட்சியாளர் தன்னுடைய மக்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை குறிக்கும். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், வகாலல் மலஉ மில் கௌமி ஃபிர்அவுன அதுதரு மூசா வ கௌமஹு. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு பனி இஸ்ரவேலர்களுக்கு தன்னோட சத்தியத்தை எடுத்துரைக்கும் போது அவங்க அல்லாஹ் அந்த மலஉ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அடுத்து அல்லாஹு தாலா ஜுப் அப்படிங்கிற நானும் கிணறு தான், பிர் அப்படிங்கிற நானும் கிணறு தான். ஆனால் இதுக்கு ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், அல் கூஹு ஃபில் கயாபத்தில் ஜுப்பு. அதாவது அல்லாஹ் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிணறுல போட்டப்போ அங்கே மிஸ்ருவாசிகள் தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துக்குள்ளே போட்டாங்க அவங்களுடைய சகோதரிகள். அந்த அல் ஜுப்பு அப்படிங்கிறத அல்லாஹ் தண்ணீர் நிரம்பியிருக்கக்கூடிய கிணறுக்கு பார்த்து அல்லாஹ் என்ன செய்தானா ஜுப் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதே இது அல்லாஹ் பிர் அப்படின்னு நானும் கிணறு தான். ஆனால் இந்த இடத்துல கிணறு அப்படின்னா ஒரு பாலடைந்த கிணறுக்கு அல்லாஹ் பிர் அப்படின்னு பயன்படுத்துகிறான். அதுக்கடுத்து அல்லாஹ் மரீலுல் அஸ் சகீம், இது ரெண்டுமே நோயாளி அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் மரீல் அப்படிங்கிறது அல்லாஹு தாலா திருமறையை சுட்டி காட்டுறான், ஃபி குலூபிஹிம் மரலும் ஃபஸாதஹுமுல்லாஹும் மரலா. அவங்களுடைய உள்ளத்தில் அதிகமான நோய் இருக்கிறது. அது இப்போ உள்ள நோயாக நம்ம எடுத்துக்கலாம். சிறுநீரகம் நோயாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதை என்ன செய்யுதுன்னா குறிக்கும். அதுக்கு தான் அல்லாஹு தாலா மரல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தான். அது இது சக்கீம் அப்படின்னா ரொம்ப நோய், நீண்ட நாள் அந்த நோய் இருக்கும். அதுக்கு தான் அல்லாஹு தாலா என்ன செய்யணும்னா சக்கீம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இப்போ குர்ஆனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மீன் வயிற்றுல 40 நாள் வைத்து அதுக்கப்புறம் அவங்க அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு கேட்டு அல்லாஹ் என்ன செஞ்சானா மீன் வயிற்றுலேருந்து வெளியாக்குனா. அவங்க மிகவும் களைப்போடு சோர்வோடு அல்லாஹ் என்ன செஞ்சானா வெளியாக்குனா. அதுக்கு இந்த வசந்த அல்லாஹ் சக்கீம் அப்படிங்கிற வார்த்தையை என்ன செய்கிறானா அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பலா அப்படிங்கிற ரெண்டுமே இது ஆம் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் கொடுக்கும். ஆனால் இந்த பலா என்பது நஃபீக்கு முன்னால் வரும். அல்லாஹ் சொல்கிறா, அல் அஸ்து பி ரப்பிக்கும் கால பலா அப்படின்னு சொல்கிறான்.
ஹலம் யாத்தீக்கும் நதீருன் கால பலா கது ஜாஅனா நதீரும், உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வரவில்லையா அப்படின்னு சொல்லி இல்லையா அப்படிங்கிற அர்த்தத்தை வந்து பலா என்பது கொடுக்கும். அதே இது நஅம் அல்லாஹ் பயன்படுத்தும் போது ஃபகல் வஜத்து வஅதர் ரப்பகும் ஹக்கன் காலு நஅம், அதாவது இதை அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, சொர்க்கவாசிகள் வந்து நரகவாசிகளை பற்றி கேட்பாங்க. எனக்கு வந்து அல்லாஹ் சொர்க்கத்தை வந்து தந்துட்டான், நீங்கள் நரகத்தில் ஏன் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இதை வாக்களிக்கலையா அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. அது இல்லையா அப்படிங்கிற அர்த்தத்தை தான் இது என்ன நஅம் அப்படிங்கிறது கொடுக்கும். இந்த மாதிரி அல்லாஹ் ஏராளமான விஷயங்களை குர்ஆனின் மூலமாக நம்மளுக்கு என்ன செஞ்சுனாங்கன்னா, இலக்கிய தரத்தோடு இலக்கியத்தோடு அல்லாஹ்தால நம்மளுக்கு வந்து சுட்டி காட்டுறான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நம்ம குர்ஆனுடைய தொடர்போடு இருந்து நம்ம அனைவரின் வீட்டிலும் ஒரு ஆலிமாக்களாகவும் ஒரு மல்லிகாக்களாகவும் அல்லமாக்களாகவும் உருவாக வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹி தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குல்லா ஹைர். மிக அழகிய முறையில் உங்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்திய பட்டவகுப்பு மாணவி முஹ்சினா பர்வீன் அவர்களுக்கு